எத்தனை பேர் அறிந்திருப்போம் பிரம்மராயரை? சிதம்பரம் என்றால் நம் மனதிற்கு வருவது நடராஜர் தான். ஆனால் அவரை வணங்க வருவோர் இந்த கோவிலுக்கு சென்று வணங்காமல் இருப்பதில்லை என்றால் அபூர்வம்தான். அப்படி சிதம்பரம் நடராஜமூர்த்தியின் கோவிலுக்கு வடமேற்கு திசையில் அருள் பாலிக்கிறார் நம் பிரம்மராயர். கேள்வி தொடர்கிறதா, யார் இந்த பிரம்மராயர்? இவருக்கு என்ன சக்தி? இங்கு ஏன் இத்தனை மக்கள் கூட்டம் என்று? சிதம்பரம் நடராஜரை தாண்டி இங்கு இப்படி ஒரு கோவிலா, இப்படி ஒரு தெய்வமா என அபூர்வத்தின் உச்சிக்கும் ஆன்மீகத்தின் எல்லைக்கும் அழைத்து செல்கிறார் இந்த பிரம்மராயர். வாருங்கள், முழுமையாக காண்போம் யார் இந்த பிரம்மராயர் என்று. சிதம்பரம் கேட்கும் பொழுதே சிலிர்க்கிறது அல்லவா? முதலில் ஞாபகத்திற்கு வருவது நடராஜர் தான். ஆனால் உருவமே இல்லாமல் அரூபமாக மற்றொருவர், அவர்தான் பிரம்மராயர். சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு வடமேற்கு திசையில் அமைந்திருக்கிறது ஸ்ரீ பிரம்மராயர் கோவில். இவர் அரூபமாக காட்சியளிப்பதை தாண்டி இவர் ஐயனார் சுவாமியாக வீற்றிருக்கிறார். ஓம்படிவில் அரூபமாக காட்சியளிக்கும் நிலையில் ஆகாச ஐயனாராக மக்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். திங்கட்கிழமை இக்கோவில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். சுவாமி பிரம்மராயர் என்பது ஐயனார். வருடங்களாக இந்த கோவில் பழமை வாய்ந்ததாகவும் மக்கள் மத்தியில் கருதப்படும் நிலையில் இந்த கோவிலின் ஸ்தல வரலாறு நடராஜர் பெருமான் ரகசிய கிரந்தத்தில் இருப்பதாகவும் மக்களால் பேசப்பட்டு வழிபடப்படுகிறது. பிரம்மராயர் என்று அழைக்கப்படும் இந்த ஆகாச ஐயனாரை வழிபடுவதால் குழந்தை பேரு, பில்லி சூனியம், ஏவல் விலகல் முதல் அரசு வேலை, களவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு இவர் தீர்வு தருவதாக மக்கள் கூட்டம் இன்றளவும் இந்த கோவிலில் அலைமோதுகிறது. நடராஜ பெருமான் திருக்கோவிலில் 8 திக்குகளையும் ஐயனார் கோவிலே காக்கப்படுகின்றது. ஐயனார் நடராஜ பெருமானின் பிரதான காவல் தேவதையாக உள்ளார். அதனால் இது பிரம்மசாஸ்தா என்று அழைக்கப்படும். சிதம்பரத்தின் நடராஜ பெருமானுக்கு வடமேற்கு திசையில் நடுவு மையத்தில் இருப்பதினால் பிரம்மசாஸ்தா என்று அழைக்கிறார்கள். இந்த கோவிலில் சப்த கன்னிகள், கணபதி, முருகன், மாரியம்மன் உள்ளிட்ட தெய்வங்களும் இதில் குறிப்பாக சிலையாக வீற்றிருக்கும் ஐயனாரின் குதிரையின் கால்களில் கட்டப்படும் கோரிக்கை சீட்டிற்கு பெரும் நம்பிக்கை இருந்து வருகிறது. இவ்வாலயத்தில் கோரிக்கை சீட்டு என்பது குதிரை காலில் எழுதி கட்டப்படும். நம் கோரிக்கைகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் 90 நாளுக்குள் நடைபெறும். அதைப்போல் பிரம்மராயரும் மக்கள் மத்தியில் பெருமளவு நம்பப்படும் கடவுள்களில் ஒருவராக இருந்து வருகிறார். எனவே நடராஜர் கோவிலுக்கு வருவோர் மறவாமல் பிரம்மராயராகிய ஆகாச ஐயனாரை வணங்கி அருள் பெற்று செல்லுங்கள். இதைப்போல் யாரும் அறியாத மற்றொரு வழிபாட்டு தலம் குறித்த தகவலை அடுத்த காணொளியில் காணலாம். ஆவலோடு காத்திருங்கள்.